இப்போ வந்து இந்த பர்ன் அவுட்ன்றது வந்து ஒரு ட்ரெண்டு மாதிரி ஆயிடுச்சு. நான் 16 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன், 18 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன், அந்த மாதிரி அவங்க பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு மென்டல் டயர்ட்னஸ் தானே. இப்போ அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அது இப்போ இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றது வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ பேர்ன் அவுட் ஸ்டேஜுக்கு எப்போ போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உடம்புக்கு வந்து சில கெப்பாசிட்டிஸ் இருக்கும். இப்போ ஒரு 100 அளவுக்கு தான் நம்மளோட உடம்பு வந்து தாங்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து. பேர்ன் அவுட் ஸ்டேஜ் அப்படின்றது நீங்கள் 1000 கொடுக்குறீங்க உங்கள் உடம்புக்கு அப்படின்னும் போது அது ஒரு பேர்ன் அவுட் ஸ்டேஜில் இருக்கும். இந்த பேர்ன் அவுட் ஸ்டேஜ்லேயே ஒரு 6 மந்த்ஸ் இருக்கீங்க அப்படின்னா, அந்த பேர்ன் அவுட் ஸ்டேஜில் என்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும்னா, தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும், ஃபுட் இன்டேக் இருக்காது, ப்ரொடக்டிவாக நீங்கள் ஃபீல் ஆகிருக்க மாட்டீங்க, ஓவர்வெல்மிங்காக இருக்கும், எக்ஸாஸ்டான ஃபீல் இருக்கும். இது பரவாயில்ல, நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு லாங் டேர்மில் 6 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் இந்த பேர்ன் அவுட்டில் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா, அது எங்கே எடுத்துகிட்டு போகும்னா இதர் டிப்ரெஷன் இல்லை ஆன்சைட்டி. எந்த அளவு உங்கள் உடம்பு தாங்குதோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஒர்க் கொடுக்கணும். அதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் இல்லை டபுள் த ஒர்க் கொடுக்கும் போது லாங் டேர்மில் அது ஹெல்ப் பண்ணாது. ஒரு டைமில் உங்கள் பாடியே ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்ட்டை வந்து எடுத்துக்கும். நான் ஒரு 1 இயர் வந்து கம்ப்ளீட்டாக 16 ஹவர்ஸ் எடுக்கிறேன்னா நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸ் இல்லை 3 மந்த்ஸ் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் இல்னஸ் வந்து உங்களை வேலை பண்ணாமல் விட்டுரும். ஸோ பேலன்சிங்காக எடுத்துகிட்டு போகிறது தான் லாங் டேர்மில் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 6 மந்த் 8 மந்த்ஸ் அந்த மாதிரி பண்ணி பர்ன் அவுட் ஆகிடுச்சு. எப்படி ரெக்கவர் ஆகிறது அதுலேருந்து? சப்போஸ் இப்போ வந்து அதில் ஒரு பிரேக் எடுத்து நீங்கள் வந்து நீங்களே அந்த டைமிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரெகுலரைஸ் பண்ணி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அதுவே ட்ரை பண்ணலாம். அது டிப்ரெஷனாக கன்வெர்ட் ஆகிடுச்சு, நிறைய சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னும் போது சில பேருக்கு கவுன்சிலிங் செஷன்ஸ் அட்டன் பண்ண சொல்லுவோம். இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அதிக சிவியர் டிப்ரெஷன் இருக்குது, சிவியர் ஆன்சைட்டி இருக்குன்னும் போது மெடிகேஷன் ப்ளஸ் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டால் தான் நீங்கள் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வெளியில் வர முடியும். ஆன்சைட்டி பற்றி சொல்லுங்கம்மா. ஆன்சைட்டியோட காசஸ்லாம் என்னென்ன? ஆன்சைட்டி அப்படின்னும் போது நம்ம சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா எக்ஸ்ட்ரீம் ஃபியர். ஃபியர் அப்படின்றது நார்மல் எமோஷன் தான். இப்போ ஒரு பாம்பு வருதுன்னா நமக்கு பயம் வரும், ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா நமக்கு பயம் இருக்கும், இப்போ ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பயம் இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே ஒரு த்ரெட் இருக்குது. இப்போ பாம்பு வந்து போனதும் நம்மளுக்கு பயம் வந்து என்ன ஆகிடும், போயிடும். எக்ஸாம் முடிஞ்சதும் பயம் போயிடும். பட் ஆன்சைட்டி இருக்குது அப்படின்னா எந்த ஒரு த்ரெட்டுமே உங்களை சுற்றி இருக்காது, பட் எக்ஸ்ட்ரீம் ஃபியர் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஃபியர் இருக்கும் போது என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பீட் ரொம்ப படபடான்னு அடிக்கும், மூச்சு விட டிஃபிகல்ட்டியாக இருக்கும், வயிறு பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும், ஷிவர் ஆகும், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், ஓவர் திங்கிங் நிறைய இருக்கும். ஏதாவது நடந்துடுமோ, ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ற ஃபியர் ஃபேக்டர் தான் பார்த்திங்கன்னா மேஜராக ரோல் ஆகும். ஸோ இந்த ஃபியர் அதிகமாக இருக்கிறதுனால ஃபோக்கஸ் பண்ண முடியாது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, நிறைய ஐசோலேட் ஆகும், பீப்புள் கனெக்ஷனை வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணுவோம், ப்ரொடக்டிவாக ஃபீல் ஆகாது. நம்ம கம்பேரிட்டிவ்லி ஒரு ஆன்சைட்டி இல்லாதப்போ நிறைய வேலைகள் பண்ணியிருப்போம், ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம். ஸோ ஆன்சைட்டி இருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ஆஃப் த ஒர்க் கூட ரொம்ப புஷ் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐயோ இந்த வேலையை இன்றைக்கி நம்ம பண்ணியே ஆகணுமே அப்படின்ற ப்ரெஷரில் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். காஸ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னும் போது லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் வந்து ஆன்சைட்டிக்கு ஒன் ஆஃப் த காஸ் ஃபேக்டராக இருக்கலாம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பிரெயினில் கெமிக்கல் இம்பேலன்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா காஸ் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஆன்சைட்டி. இப்போ அந்த மாதிரி ஆன்சைட்டி வரும்போது நம்ம மெடிகேஷன் போகணுமா இல்லை தெரப்பி அந்த மாதிரி இருக்கா? ஃபஸ்ட்டு வந்து கவுன்சிலிங் செஷன்ஸ் அட்டன் பண்ணுங்கள். இப்போ ஒரு மைல்டு ஆன்சைட்டி தான் இருக்குது அப்படின்னா தெரப்பி வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஒரு 3 to 6 மந்த்ஸில் நீங்கள் ரெக்கவர் ஆக முடியும். இல்லை ஒரு சிவியர் ஆன்சைட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மெடிகேஷன் எடுத்துக்கிட்டு தான் வந்து நீங்கள் கவுன்சிலிங் தெரப்பி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். மேம், இப்போது மென்டல் ஹெல்த்தை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேருக்கு வந்து இன்னும் ஒரு மித் இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சைக்கலாஜிக்கல் இஷ்யூ, ரொம்ப பைத்தியமாக இருக்கவங்க தான் வந்து ஒரு கவுன்சிலிங் செஷனே போகணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் இப்போ நிறைய படித்த பீப்புளுக்கு கூட வந்து இருக்குது. பட் பார்த்திங்கன்னா ரியாலிட்டியில் அப்படி கிடையாது. இப்போ நம்ம எப்படி ஒரு கோல்டு வந்ததுன்னா போய் உடனே ட்ரீட் பண்ணிக்கிறோம், ஒரு ஃபீவர் வந்ததுன்னா ஜென்ரல் டாக்டர் கன்சல்ட் பண்ணி இமீடியட்டாக எப்படி ட்ரீட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி கவுன்சிலிங் செஷன்ஸ், நீங்கள் ஒரு சேட்னஸ் அதிகமாக இருக்குது, எனக்கு ஒரு வாரம் மேலே சேட்னஸ் அப்படியே இருக்குது அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக கன்சல்ட் பண்ணலாம். ஸோ ஒரு வாரம் தான் இருக்குன்னா உடம்பு அஃபெக்ட் பண்ணாது, கவுன்சிலிங் செஷன்ஸ்லேயே நீங்கள் அந்த சேட்னஸ் இல்லை ஆங்கரை வந்து ரிசால்வ் பண்ணிக்க முடியும். நம்ம அதை அப்படியே வந்து இல்லை லாங் டேர்மில் ரிசால்வ் பண்ணாமல் விடும் போது தான் அது டிப்ரெஷன் ஒரு ஆன்சைட்டியாக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஒரு 6 மந்த்ஸ் நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா தான். ஸோ டிப்ரெஷன் ஆன்சைட்டின்னு போகும்போது உங்களுக்கு மெடிகேஷன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 2 வீக்ஸ் இருக்கும் போதே இல்லை ஒரு 2-3 வீக்ஸ் எனக்கு கண்டினியூஸாக ஒரு எமோஷன்ஸ் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது, நான் அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னா எப்படி நம்ம ஒரு ஃபிசிக்கல் இல்னஸ்க்கு எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோமோ
அதே மாதிரி மென்டல் ஹெல்த் இஷ்யூக்கும் நம்ம சாதாரணமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ மேரேஜ் லைஃப்பில் சில பேர் வந்து ஒரு தப்பான ஆளுக்கிட்ட போய் மாட்டிப்பாங்க. இப்போ அப்யூசராக இருப்பாங்க, இல்லை பயங்கர குடிப்பழக்கம் அந்த மாதிரி இருக்கும். அவங்க கேட்டாலே எனக்கு ஒரு 10 இயர்ஸ் என் லைஃபே போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படி அவங்கள இது பண்ணணும்? அவங்க வெளியே வந்துடலாமா, இல்லை அப்படியே அவங்கள மாற்ற முடியும் வாய்ப்பு இருக்கா? இப்போ ஸ்பெசிஃபிக்காகவே நிறைய கேசஸ் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் தான். ஏதாவது ஒரு பார்ட்னர் வந்து எம்பத்தட்டிக் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க, இன்னொரு பார்ட்னர் வந்து நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா எம்பத்தட்டிக் பர்சனாலிட்டியாக இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய அஃபெக்ட் ஆவாங்க. எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அவங்க தான் காரணம், இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, வீட்டில் ஒரு பிரச்சனைனா நீங்கள் தான் காரணம் அப்படின்னு ப்ளேம் பண்ணுவாங்க. நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்ஃப் சென்டர்டாக இருப்பாங்க, ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணுவாங்க, வேர்பல் அப்யூஸ். ஒரு நாளை கடத்துறதே அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் வெளியில் அவங்கள பற்றி விசாரிச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு இம்பேக்டும் சொல்ல மாட்டாங்க. நல்ல பர்சன், நல்லா இவங்கள மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு இம்பேக்ட் இருக்கும். பட் பார்ட்னர்கிட்ட பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் வெளியில் வர முடியுமான்றதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நார்சிஸ்டிக் அப்படின்னும் போது அவங்கள வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னா வெளியில் வர முடியுமா, அந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு முடிவு எடுக்க முடியுமான்றதை ட்ரை கொடுக்கலாம். இல்லை எங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்தைங்க இருக்காங்க, ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு தோணுச்சுன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பவுண்ட்ரி செட் பண்ணுறது. ஓகே, இந்த லிமிட்டை தாண்டி நீங்கள் வரக்கூடாது அப்படின்றத அவங்கள்ட்ட பேசணும் உட்காந்து. இதை தாண்டி எனக்கு வரும்போது எனக்கு எமோஷ்னலி டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு பவுண்ட்ரி செட் பண்ணுறது. முடிஞ்ச அளவுக்கு நோ கான்டாக்டில் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து குறைச்சிக்கிறது. இப்போ ஒய்ஃபாக இருக்காங்கன்னா அவங்க மேக்ஸிமம் டைம் ஒர்க் பண்ணலாம், இல்லை குழந்தைங்க கூட என்கேஜ்டாக இருக்கலாம். அவங்களோட லைஃப்பை வந்து இண்டிபெண்ட்டாக ஒர்க்கில் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். டைம் வந்து பயங்கரமாக ரெடியூஸ் பண்ணிக்கிறது, அவங்க கூட இருக்க டைம் மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணாலே பெட்டராக இருக்கும். ப்ளஸ் உங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன, நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றதெல்லாம் ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணாமல் எமோஷன்ஸை ரொம்ப வெளிக்காட்டாமல் எடுத்துகிட்டு போகிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒருத்தர் அந்த அளவுக்கு ஒரு க்ரூவலான பர்சனாக மாறுறாருன்னா அது என்ன ரீசனாக இருக்கும்? அவங்க வளர்ந்த விதம் சொல்லலாம், பேரண்டிங் சொல்லலாம், இல்லை ஜெனட்டிக்காகவே இந்த இஷ்யூஸ்லாம் வந்து இருக்கலாம். இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இப்போ ஓல்டு பீப்புளுக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்குமே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அப்பா அம்மா எல்லாமே அவங்க இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு, ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இல்லாமல். மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் சில பிரச்சனைலாம் வருது, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன்லாம் வந்து நிறைய சண்டை வர மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இந்த லவ் லாங்குவேஜ் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த ஓல்டு ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? இப்போ ஃபைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஜென்ரேஷன்லேயுமே இருந்திருக்கும். பட் முன்னாடி பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகலை, வெளியில் வரலை. பட் இப்போ வந்து நம்மளுக்கு நிறைய பார்க்குறோம், எக்ஸ்போஸ் ஆகுறோம், ஈஸியாக வந்து எல்லாருமே வந்து அதை பற்றி கம்யூனிகேட் பண்ணுறதுனால வெளியில் தெரியுது. அப்போ லைஃப் நல்லா இருந்ததா, எல்லாமே கான்ஃப்ளிக்ஸே இல்லாமல் ரிசால்வ்டாக தான் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நிறைய இடத்துல வந்து சப்ரஸ்ட் எமோஷன்ஸ் இருக்குது, ரிசால்வ் ஆகாமல் அட்ஜஸ்ட்மெண்ட் மோடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ ஃபைட்ஸ் அப்படின்றது 2 ஜென்ரேஷன்லேயுமே இருக்கும். அப்போ வந்து அதை ரிசால்வ் பண்ணாமல் பரவாயில்ல அப்படின்னு எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ வந்து இட்ஸ் ஓகே, வேணாம், நான் ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவ்வளோ சஃபர் ஆகணும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் வேண்டாம், இல்லை இண்டிபெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அகெயின் கம்ப்ளீட்டாக வேணாம் அப்படின்றத ஒதுக்குறதை தாண்டி அதில் ஒர்க் அவுட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ட்ரை கொடுக்கலாம். இப்போ நிறையா பெண்கள் கிட்ட கேட்டோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ரிலேஷன்ஷிப்லாம் தேவையில்லை, ஐ எம் மை ஓன் பாஸ் அப்படின்வாங்க. நானே என்னோட கெரியர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேரேஜுக்கும் ரெடியாக இருக்க மாட்டாங்க. மேரேஜ் ஆனாலும் வந்து இப்போதைக்கு கிட்ஸ் வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுதான் அவங்களோட மோடாக இருந்தது அப்படின்னா அதில் அவங்க கிளியராக இருக்கணும். பின்னாடி இப்போ ஒரு ஸ்டேஜில் ஒரு 25 இயர்ஸில் ஒரு 28 இயர்ஸில் இந்த ஒரு கான்செப்டில் ஸ்ட்ராங்கான பிலீஃப் இருக்கலாம். பட் ஒரு 35 இயர்ஸ் ஆகும் போதும் என்னோடய பிலீஃப் சிஸ்டம் மாறாமல் இருக்குமா, நான் ரெக்ரெட் பண்ணாமல் இருப்பேன் நான் அந்த ஐடியாஸில் அப்படின்னா அவங்க ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை இப்போ டைம் பீயிங்க்கு தான் எனக்கு இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு 40 இயர்ஸ் போகும்போது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆகிறது அப்படின்றது ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு 20ல் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ரு ஆகிறதுக்கும் 40ல் என்ட்ரு ஆகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, என்னோட ஐடியாலஜி வந்து லாங் டேர்மாக இருக்கும் அப்படின்னா அவங்க ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை ஒரு டைலமாவாக இருக்குது அப்படின்னா அதில் அவங்க ஒர்க் அவுட் பண்ணி டெசிஷன் எடுக்கணும். ஒர்க் அவுட் பண்ணி டெசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா பின்னாடி லைஃப்பில் வந்து ரெக்ரெட் இருக்காது.